தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா? ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க நம்ம கிட்ட முருகன் மூலியமா என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு மேம். ஸோ இந்த மாதத்துக்கான 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமா பார்க்கலாமா மேம்? ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், நம்ம முருகன் மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட இருந்து. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள், ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்கள் எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் பண்ணிடலாம் மேம், உள்ள போயிடலாம். ஷோ தனுஷ் ராசி இவங்களுக்கான பொது பலன்களும் அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் மேம். ஃபர்ஸ்ட் தனுஷ் ராசிக்கான பொது பலன் என்னவா இருக்குது இந்த மாதத்துக்கு? ஸோ தனுஷ் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசிக்கு இந்த மாதம் காதல் ரிலேஷன் திருமணம் இந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் அதை ஓரமாக ஒதுக்கி வைக்கணும், ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இது ரிலேஷன்ஷிப் கால் சார்ந்த விஷயங்களை பாஸ் பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்னா, எனக்கு அது சரியாகட்டும், என் பார்ட்னர் இப்படி பேசிட்டாங்க, இல்லை என்னை புரிஞ்சிக்கல, என் லவ் லைஃப்பில் பிரச்சனை வந்துருச்சு, அது சரியாகட்டும், அப்போ தான் நான் மற்ற விஷயங்களை கவனிப்பேன் அப்படிலாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அடுத்து ஒரு நல்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது இவங்களுடைய பிஸ்னஸில் பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி உங்களை விட்டு வெளியேற இருக்குது, ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி உள்ளே வர இருக்குது. ஸோ இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் அதை வெளியேற விடாமலையும் நல்லது நடக்க விடாமலையும் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சனை. இப்போ டாஸ்க் அவங்களுக்கு சோதனை மாதிரி உருவாயிருக்கு. ஸோ அப்போ அதை அவங்க பீட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இதுதான் மெயின், இதில் பிரச்சனை ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி நான் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப்பை நான் பார்ப்பேன், ஸோ அது சரியாகட்டும் அப்படின்னு இருப்பாங்க. பட் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கவே கூடாது, பாதர் பண்ணவே கூடாது, அதிலருந்து வெளியே வரணும். சில பேருக்கு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனும் இந்த மாதம் அமையும். அப்படி அமையும் போது, இல்லை எனக்கு இவங்க பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், இவங்களை விட்டு நான் எப்படி வெளியேறுவேன், டாக்ஸிக்காக இருந்தாலுமே பரவாயில்ல இருக்கக்கூடாது, அதை ரிலீஸ் பண்ணோன்னா ரிலீஸ் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு இருக்குது. அப்படி வந்தாங்கன்னா இவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் வைஸ் ஃபினான்ஷியல் வைஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு கொலாபரேஷன் ஏற்படும், நல்ல ஒரு பெஸ்ட்டான டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம்தான் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குன்னா, ஸோ அதுலேருந்து வெளியேறதுக்கான ஒரு சைனை யூனிவர்ஸ் கொடுக்கும். அதை கொஞ்சம் பிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இவங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள்னு ஏதாவது லைட்டாக காமிக்குதா மேம்? சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. அதுதான், ஒரு கதவு மூடுனா ஒரு கதவு திறக்கும். சில டாக்ஸிக்கான விஷயங்கள் எண்டாகும், சில பாசிட்டிவான விஷயங்கள் பிகினிங் ஆகும். அந்த பிகினிங் ஆகிறது சைன் தான். வேலை ரீதியாக பண ரீதியாக நல்ல ஒரு கொலாபரேஷன் ஏற்படும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் க்ரோத் இருக்கும். ஸோ பொது பலன் பார்த்தாச்சு. அடுத்ததாக தனுஷ் ராசிக்கான மூல நட்சத்திரத்துக்கான மெசேஜ் முருகன் என்ன கொடுத்துருக்காங்க? தனுசு ராசி மூல நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களோட கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறது, இல்லை இவங்களுக்கு இருக்கிற விஷயங்களை அவங்களோட சப்போர்ட்டில் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதம். அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டாலும் பண்ணணும். அப்படி இல்லாதவங்க முருகரையே அவங்களுடைய கூட பிறந்த அண்ணனாவோ தம்பியாவோ எடுத்துக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்த கட்ட நகர்வுக்கான விஷயங்களை தைரியமாக பண்ணணும். ஸோ முருகரை இதற்கு மேலே முருகர் ஒரு அண்ணனா தம்பியா அவங்க ஏற்றுக்கணும், ஒரு கடவுளாக பார்க்க வேணாம், இந்த மாதிரி என்னை கூட பிறந்தவங்களாம் பார்த்து உனக்கு என்ன வேணுமோ எந்த உதவி வேணுமோ என்கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ தனுஷ் ராசி பூராட நட்சத்திரத்துக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குது? தனுசு ராசி பூராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் எங்கே போனாலும் கட்டாயமாக வேலை எடுத்துகிட்டு போகணும். குட்டியாக ஒரு வேலாக இருக்கட்டும், ஒரு வேலெட்டில் வைக்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொஃபைல் டிபிலையாவது இருக்கட்டும், ஆர்
வீட்டில் வேலை செய்கிற இடங்கள்ல, வாகனத்தில், எங்கேயாவது ஒரு மூலையில் அவங்க தொடர்ந்து அவங்களோட அந்த வேல் இருப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது நிச்சயமாக அவங்க செய்யணும். இது செய்யும் போது அந்த வேல் ஒரு தப்பான டைரக்ஷனில் இன்கேஸ் அவங்க போனால் கூட அதை சரிப்படுத்தும். ஏதாவது ஒரு ரூபத்தில் டைவர்ட் பண்ணி விட்டுரும். அதுவும் இல்லாமல் அவங்க இயற்கையான சில இடங்களுக்கு போயிட்டு வரணும். அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டும். இதுதான் சரியான பாதை அப்படின்றது இயற்கையும் வேலும் வழி நடத்தும். ஸோ அடுத்தது தனுஷ் ராசி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கு? தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய இவங்களோட ஆன்மாவிலையும் சரி, இவங்களை சுற்றி இருக்கிற சூழல்லையும் சரி, நிறைய தீய சக்திகள், நெகட்டிவிட்டி விஷயங்கள்லாம் இருக்குது. கண்ணடி கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகணும்னா இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கடலில் நீராடிட்டு வரணும். ஸோ இதை செய்யும் போது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற அந்த தீவினைகள், நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களை விட்டு போயிடும். முருகர் நிச்சயமாக அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக அவங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்கான முயற்சி அவங்க எடுக்கணும். எடுத்தாலே நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படின்றது தான் முருகன் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ தனுஷ் ராசி நேயர்களுக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ், அந்த மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்டில் வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி 12 ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.